மதுரை மாநகரில் இந்து முன்னணி சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பல்வேறு இடங்களில் 2 அடி முதல் 10 அடி வரை 200க்கும் மேற்பட்ட சிலைகள் பல்வேறு பகுதிகளிலும் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கீழமாசி வீதி விளக்குத்தூண் மொட்டை விநாயகர் கோவில் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு சிலைகளுக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தினை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல். முருகன், விநாயகர் சிலைகளை எடுத்து மகாராஷ்டிரா தொடங்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும், கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இழிவுபடுத்தினார்கள். நாம் ஒரு அறைகூவல் விடுத்தோம். அனைவர் வீடுகளிலும் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களும் கொரோனாவை தாண்டி வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்தார்கள் என்றும், அதனைத் தொடர்ந்து தமிழகம் திரும்பி பார்க்கின்ற அளவில் முருக பக்தர்கள் மாநாட்டை நாம் மதுரையில் நடத்தி திமுகவிற்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு சவாலை விடுத்து காட்டியிருக்கிறோம் என்றும், திருப்பரங்குன்றத்தினுடைய விஷயத்திற்காக இந்து முன்னணி தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலமாக அந்த கோவிலினுடைய உரிமையை மீட்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நீதிமன்றத்திலும் வெளியிலும் நடத்துகிறது என்றும், முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்கள் திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது. அந்த மாநாடு வெற்றி மாநாடாகவும் அமைந்தது. 6 படைகளினுடைய மாதிரிகளை நாம் அங்கு வைத்திருந்தோம். அதனை ஒவ்வொரு கூறும் குடும்பமாக தமிழகம் முழுவதும் இருந்து வந்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசித்து சென்றார்கள். முருக பக்தர்களுடைய மாநாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விநாயகர் ஊர்வலமானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு கிராமமும் பட்டி தொட்டி என்று அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய இந்து முன்னணியர் பணிதான் காரணம் என்றும், இந்து முன்னணியினரின் பணியின் மூலமாக நாம் தொடர்ந்து திமுகவிற்கும் நம்முடைய இந்து கடவுள்களை எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுக்கிறது என்றும், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மூலமாக நாம் நம்முடைய எழுச்சியின் மூலமாக அவர்களுக்கு காட்டுவோம் என்றார். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்து பின்னர் ஊர்வலத்தில் மாசி வீதியில் நடத்தி பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட 2 அடி முதல் 12 அடி வரையிலான விதவிதமான வடிவங்களில் உருவாக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கீழமாசி வீதியில் தொடங்கி விளக்குத்தூண், தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, சிம்மக்கல் தரைப்பாலம் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. ஊர்வலத்தின் முன்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விநாயகர் சிலைகளை கையில் வைத்தபடி முளைப்பாரி எடுத்து சென்றனர். ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. ஊர்வலத்தின் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சிவபெருமான், முருகன், மீனாட்சி அம்மன், அனுமர், ஐயப்பன் உள்ளிட்ட சுவாமிகளின் வேடம் அணிந்து நடனமாடியபடி ஊர்வலத்திற்கு வருகை புரிந்தனர். மேலும் பிரம்மாண்டமான சிவபெருமானும் அனுமரும் அசைந்தபடி ஊர்வலத்தின் முன்னே சென்றனர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பு தொடங்கி சிம்மக்கல் வரை 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.